நான் ஞானதர்ஷினி செகண்ட் இன்றைய செய்தி. புதிய பறவை ஒன்று இங்கு பறந்து வந்தது. சமீபத்தில் கிரேட் நிக்கோபார் தீவுகளில் ஒரு புதிய வகை பறவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பறவையின் உடல் பகுதி கருஞ்சிவப்பு நிறமாக உள்ளது. காக்கையை போல தோன்றும் இந்த பறவையின் கால்கள் சிவப்பாக உள்ளன. இதன் அலகு இளம் பச்சை நிறத்தில் உள்ளது. இந்த பறவைக்கு தற்காலிகமாக ராலினம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த பறவை இதே தீவில் கடந்த 10 ஆண்டுகளில் 2 முறை தென்பட்டுள்ளதாகவும் ஆனால் முறையான ஆவணப்படுத்தப்படவில்லை எனவும் இந்த தீவுவாசிகள் தெரிவிக்கின்றனர். இதேபோல் ஓநாய் பாம்பு எனப்படும் ஒரு வகை பாம்பும் இந்த தீவில் உள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இந்த பாம்பு இதற்கு முன்னர் ஒரு முறை மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த பாம்பினை ஸ்டீவ் இர்வின் என்பவர் கண்டுபிடித்துள்ளதை அடுத்து இந்த பாம்பிற்கு லைகோடன் இர்வினி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவற்றை தவிர இந்த தீவில் உள்ள காடுகளில் இந்த ஆண்டில் மட்டும் புதியதாக 2 வகை தவளைகள், 4 நண்டுகள், 2 பள்ளிகள் மற்றும் ஏராளமான சிறு பூச்சிகள் மற்றும் வண்டுகள் ஆகியவனும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த ஓநாய் பாம்பு இந்த காட்டில் மட்டும் உள்ள நிலையில் இதனை பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக அறிவிக்க வேண்டும் என உயிரியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கிரேட் நிக்கோபார் தீவுகள் உலகின் பல அரிய உயிரினங்களை கொண்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தீவில் 650க்கும் மேற்பட்ட தாவரங்களும் 1800க்கும் அதிகமான விலங்கினங்களும் உள்ளதாக கூறப்படுகிறது. இவற்றில் பல உயிரினங்கள் வேறு எந்த நாடுகளிலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது இந்தியாவின் மிகப்பெரிய மலைக்காடுகளாக உள்ள நிலையில் இங்கு அரிய வகை உயிரினங்கள் அதிக அளவில் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்படுகின்றன. இந்த காடுகளை முழுமையாக அரசு பாதுகாக்க வேண்டும் என விலங்கியல் ஆர்வலர்கள்